அனைவருக்கும் வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்தில் தாவரத்தோட பூவிலேருந்து தண்டு, வேர், பிஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த நிலைகளை பற்றி இந்த பாடத்தில் முக்கியமானது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஒவ்வொன்றா என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பூவின் நிலைகள். பூவின் நிலைகள் பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். பூவோட நிலைகள் எப்படி இருக்கும்? ஒரு தோற்றம் முதல் உதிர்தல் வரை. ஒரு பூ எப்படி தோன்றுறது, அதோட தோற்றம் முதல் அது உதிரும் வரை அதுக்கு ஒவ்வொரு படிநிலைகள் இருக்குது. அது என்னென்ன நிலைகள்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அரும்பு. அரும்புனா பூவின் தோற்ற நிலை. அரும்பு என்ன சொல்லணுமோ, ஒரு பூ மொட்டு விட்டு தோன்றுறது இல்லையா, அதுதான் அரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பூவின் தோற்ற நிலை அரும்பு. போது பூ விரிய தொடங்கும் நிலை. போதுனா அதாவது பூ விரிய தொடங்கும் நிலை எது? போது. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டிஏடி இந்த போட்டித் தேர்வுகள் யாரெல்லாம் எழுதுகிறாங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் தகுதி தேர்வில் இந்த பாடத்துலேருந்து ஒரு 2-3 கொஸ்டினாவது கண்டிப்பாக வரும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். போதுன்னா பூ விரிய தொடங்கும் நிலை. பூ மொட்டு விட்டு அது கொஞ்சம் விரியும் இல்லையா, அதுதான் போது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மலர். மலர் அல்லது அலர். மலருக்கு இன்னொரு பேர் அலர். அது மலர்னா அப்படின்னா பூவின் மலர்ந்த நிலை. பூ நல்லா விரிஞ்சு நல்லா மலர்ந்துருக்கும் இல்லையா, அதுதான் பூ மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. பூவின் மலர்ந்த நிலையை தான் மலர் அல்லது அலர். வீணா மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. ஒரு பூ ஒரு செடியிலிருந்து அது கீழே விழுது இல்லையா, அந்த நிலையை தான் வீ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செம்மல். செம்மல் பூ வாடின நிலை. அந்த பூ விழுந்து அந்த பூ வாடி போயிடுது இல்லையா, ஒரு மாதிரி வாடி போயிடுது இல்லையா, அதுதான் செம்மல் அப்படின்னு சொல்கிறோம். பூ வாடின நிலையை தான் செம்மல் சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? பூவின் தோற்ற நிலை அரும்பு, பூ விரிய தொடங்கும் நிலை போது, பூவின் மலர்ந்த நிலை மலர் அல்லது அலர், மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை வி, பூ வாடின நிலை செம்மல். அடுத்து கொழுந்து வகை. ஒரு ஒரு மரம், ஒரு செடி வளருதுன்னா அதுக்கு கொழுந்து வரும் இல்லையா, ஒரு பகுதிக்கு ஒரு கொழுந்து வரும்போது அதோட நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள். தாவரத்தோட அந்த இலை விடுதுன்னா அதோட நுனி பகுதிகள் ஒவ்வொரு நிலையாக தான் அது வளரும். அதுக்கான சொற்கள் என்னென்ன பார்க்கலாம். துளிர் அல்லது தளிர். துளிர் அல்லது தளிர். துளிர்னா என்னன்னா நெல் அல்லது புல் முதலியவற்றின் கொழுந்து. எதுக்கெல்லாம் துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நெல், புல் இந்த மாதிரி முதலியவற்றின் கொழுந்து வகைகளை தான் துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து புளிய மரம், வேம்பு, வேப்பலை முதலியவற்றின் கொழுந்து தான் நம்ம முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்கிறோம். புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து குருத்து. குருத்துனா சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து தான் நம்ம குருத்து அப்படின்னு சொல்கிறோம். தென்னங்குருத்து, சோளக்குருத்து, கரும்பு குருத்து, பனைக்குருத்து இந்த மாதிரி முதலியவற்றின் கொழுந்து வகைகளை தான் நம்ம குருத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கொழுந்தாடை. கொழுந்தாடைனா கரும்பின் நுனி பகுதியை தான் நம்ம கொழுந்தாடை அப்படின்னு சொல்கிறோம். கரும்போட நுனியில் வளரக்கூடிய அந்த நுனி பகுதியை தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அடிவகை. ஒரு செடியில் தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டோட அடிவகை, தாள், தண்டு இந்த மாதிரி அடிவகையில் என்னென்னு பார்க்கலாம். வேர்லேருந்து தண்டுலேருந்து வரும் அடிவகை என்னென்ன பார்க்கலாமா. ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தான் அடிவகை. முதல்ல தாள். தாள்னால் எந்த செடிகளுக்கெல்லாம் தாள்னு சொல்கிறாங்க அப்படின்னா அடிவகை நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடியை தான் தாள் அப்படின்னு சொல்கிறோம். நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி தாள். தண்டு கீரை, வாழை முதலியவற்றின் அடி தான் தண்டு அப்படின்னு சொல்கிறோம். கீரை தண்டு, வாழைத்தண்டு முதலியவற்றின் அடி தான் என்னது தண்டுன்னு சொல்கிறோம். அடுத்து கோல்னா நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி தான் கோல் அப்படின்னு சொல்கிறோம். நெட்டி,
நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி கோல் அப்படிங்கிறோம். அடுத்து தூர், தூரோட அடிப்பகுதியை என்ன சொல்கிறோம், அதாவது குத்துச்செடி. தூர் வந்து எந்தெந்த செடிக்கெல்லாம் தூருன்னு சொல்கிறோன்னா குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி தான் தூர் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா புதர் மாதிரி அங்கங்கே அப்படி விளைஞ்சிருக்கும் இல்லையா, அதுதான் அதோட குத்துச்செடியை தான் குத்துச்செடி, புதர், தூர், இது தான் தூருன்னு சொல்கிறோம் அதோட அடியை. அடுத்து காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த அடியும் ஒரு தண்டு வந்து காஞ்சு போச்சு, ஒரு செடி வந்து காஞ்சு போச்சு அப்படின்னா அதோட கிளையும், அந்த கிளைக்கு என்ன பெயர் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது எந்தெந்த செடிக்கு என்னென்ன பெயர் வருதுன்னு பார்க்கலாம். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். இப்போ ஒரு சுள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா, சுள்ளி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றோம் இல்லையா, சுள்ளி. காய்ந்த குச்சி அல்லது குச்சுன்னு சொல்கிறோம், காய்ந்த குச்சி தான் சொல்லிங்கிறோம். விறகுனா காய்ந்த சிறு கிளையை தான் விறகு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குச்சிக்கும் கிளைக்கு ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து குச்சின்னு சொல்கிறோம். கிளை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுதான் விறகு அப்படின்னு சொல்கிறோம். காய்ந்த சிறு கிளையை விறகுங்கிறோம். வெங்கழினா காய்ந்த கழி, அதுவும் குச்சி மாதிரி தான். வெங்கழினா காய்ந்த கழி. அப்புறம் கட்டைனா காய்ந்த கொம்பும் சுவையும் அடியும். கட்டைனா அந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த அடிப்பகுதியை வந்து காய்ந்த கொம்பு இல்லைனா சுவையும் அடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அடிவகைகள், காய்ந்த செடியோட அடிவகைகள். அடுத்து கெட்டுப்போன காய்கனி வகை. கெட்டுப்போன காய்கனி வகை என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா. என்னென்ன வகைகளுக்கு, என்னென்ன கெட்டுப்போன பொருளுக்கு என்னென்ன பெயர்னு பார்க்கலாம். கெட்டுப்போன காய்கனிக்கும் தாவரத்திற்கு ஏற்ப வழங்கும் சொற்கள். சூம்பல்னா நுனியில் சுருங்கிய காய். முனையில் சுருங்குது இல்லையா, இப்போ ஒரு மாம்பழம் இருக்குன்னா அதில் முனையில் மட்டும் சுருங்கிடும், அதுதான் வந்து சூம்பல். அப்புறம் சுருங்கிய பழம், அப்படியே ஒரு மாதிரி சுருங்கிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து சிவியல் அப்படின்னு சொல்கிறோம். சிவியல். சொத்தைனா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனியை தான் நம்ம சொத்தை அப்படின்னு சொல்கிறோம். புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனியை தான் சொத்தை. வெம்பல்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சை தான் நம்ம வெம்பல் அப்படின்றோம். சூட்டினால் பழுத்த ஒரு சூடு, அந்த இடத்துல வந்து ஒரு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஒரு சூடான ஒரு பொருள் மேலே அந்த பொருளை வச்சோன்னா மாதிரி என்ன ஆகிடும், ஒரு மாதிரி பழுத்த பிஞ்சு மாதிரி ஆகிடும். பிஞ்சு வந்து காயே வந்து பழுத்த மாதிரி ஆகிடும், அதுதான் வந்து வெம்பல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அழியல்னால் குளுத்த பழம் தான் அழியல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாதிரி கெட்டுப்போன மாதிரி இருக்கும், அந்த பழம் வந்து ஒரு இதுவாக இருக்காது, கிட்டியாக இருக்காது, அது ஒரு மாதிரி குளுத்து போன மாதிரி இருக்கும். அழுகல்னால் குளுத்து நாரிய பழம், அந்த குளுத்து போன பழமே வந்து எப்படின்னா ஒரு மாதிரி நாரும், அதுதான் வந்து அழுகல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சொண்டுனா பதறாய் போன மிளகாய். பதறாய் போன மிளகாய். இப்போ தெரிஞ்சுங்கன்னா சூம்பல் நுனியில் சுருங்கிய காய், சிவியல் சுருங்கிய பழம், சொத்தை புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி, வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு, அழியல் குளுத்த பழம், அழுகல் குளுத்து நாரிய பழம் அல்லது காய், சொண்டு பதறாய் போன மிளகாய், ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போன ஒரு மிளகாய் தான் வந்து சொண்டு அப்படின்றோம். அப்புறம் கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். கோட்டான் காய் அல்லது கூகைக்காய்னா கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் தான் வந்து கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தேரைக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் தான் தேரைக்காய். தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் தேரைக்காய். அல்லிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய். அல்லிக்காய்க்கு என்ன பேர், தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் என்ன சொல்லுவோம், அல்லிக்காய். அப்புறம் ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய். தேங்காய் இருக்கு இல்லையா, தென்னை மரத்துலேயே கெட்ட காய் வந்து ஒல்லிக்காய் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்து மணிவகைனா என்னென்னா தானியங்கள் இருக்கு இல்லையா, அந்த தானியங்களுக்கு வழங்கும் பெயர்கள் தான் வந்து சொற்கள் வந்து மணிவகை அப்படின்னு சொல்கிறோம். எந்தெந்த தானியங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கூலம் வந்து நெல், புல், அதாவது கம்பு முதலிய தானியங்களை தான் வந்து கூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல், புல் அல்லது கம்பு முதலிய தானியங்களுக்கு என்ன சொல்கிறோம், கூலம். பயிறு வகைகள் எதுனா அவரை, உளுந்து முதலியன தான் பயிறு வகைகள்.
கடலை வகைகள் எதுனா வேர்க்கடலை, கொண்டைக்கடலை முதலியவை கடலை வகைகள். விதை விதை வந்து கத்திரி, மிளகாய் முதலியவற்றின் வித்துக்கள் தான் கத்திரி விதைன்னு சொல்கிறோம். காழ்னா புளி, காஞ்சிரை, அதாவது நச்சு மரம் முதலியவற்றின் வித்து வந்து காழ் அப்படின்னு சொல்கிறோம். புளி, காஞ்சிரை, அதாவது நச்சு மரம் முதலியவற்றின் வித்து காழ். அடுத்து முத்து, என்னென்ன மணிவகை முத்துன்னு சொல்கிறோன்னா வேம்பு, ஆமணக்கு, வேப்பிலை, ஆமணக்கு முதலியவற்றின் வித்துக்கள் விதைகளை தான் வந்து முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கொட்டை வந்து எதுக்குன்னா மா, பனை முதலியவற்றின் வித்து தான் கொட்டை. மாமரத்துக்கு பனை மரத்தில் தான் கொட்டை இருக்கும், அது கொட்டை வித்துன்னு சொல்கிறோம். தென்னையின் வித்து, தேங்காய் வந்து தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொட்டையை தான் வந்து அந்த வித்து அப்படின்னு சொல்கிறோம். தென்னை மரம் அந்த எப்படி சொல்கிறது தேங்காயை தான் வித்து. அடுத்து முதிரைனா அவரை, துவரை முதலிய பயிர்கள் தான் முதிரை அப்படின்னு சொல்கிறோம். முதிரைனா அவரை, துவரை முதலிய பயிர்கள் முதிரை. அடுத்து பிஞ்சு வகை, என்னென்ன பிஞ்சு வகைகள் இருக்குது, என்னென்ன பெயர் வருதுன்னு பார்ப்போம். பிஞ்சு வகைக்கு தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்னா பூம்பிஞ்சுனா பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. பூவோடையே அதாவது என்ன சொல்கிறது பூலேயே வந்து காய் இருக்கும் இல்லையா, குட்டியாக காய்க்கும் இல்லையா, அதுதான் வந்து பூம்பிஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். பிஞ்சுனா இளம் காய், அது வந்து பூ விழுந்துட்டு அந்த காய் மட்டும் இருக்கு இல்லையா குட்டியாக, அதான் இளம் காய் பிஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வடு வந்து எதுக்கு சொல்கிறோன்னா மாப்பிஞ்சுக்கு தான் நம்ம வடு அப்படின்னு சொல்கிறோம். மூசுனா பலாப்பிஞ்சு. கவ்வை வந்து எல்பிஞ்சு. குறும்பை தென்னை, பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு குறும்பை அப்படின்னு சொல்கிறாங்க. போன டைம் இந்த கொஸ்டின்லாம் குறும்பையெல்லாம் கேட்டாங்க. முட்டுக்குறும்பைனா சிறு குறும்பை அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டுக்குறும்பை, சிறு குறும்பை. இளநீரும் வந்து இந்த பிஞ்சு வகைகளை தான் வருது. இளநீர் முற்றாத தேங்காய். நுழாய் வந்து இளம்பாக்குக்கு என்ன சொல்கிறோன்னா நுழாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கருக்கள் வந்து இளம் நெல்லில் தான் கருக்கள். கச்சல் வாழைப்பிஞ்சு, பிஞ்சு வகைகளில் வாழைப்பிஞ்சு என்ன சொல்கிறாங்க கச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வரும். நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். நல்லா படிங்க. தேங்க்யூ.